வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டி பற்றின சில தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிக்கான விதி, அதாவது ஜிஎஸ்டிக்கான ஆர்டிக்கல் வந்து 279A. ஜிஎஸ்டிக்கான சட்டம், அதாவது எத்தனாவது சட்ட திருத்தமாக ஜிஎஸ்டி வந்ததுன்னா 101வது சட்ட திருத்தத்தில் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கான சட்ட திருத்த மசோதா நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் சட்ட திருத்தம், எத்தனாவது சட்ட திருத்தம்னு கேட்டால் 101, எத்தனாவது சட்ட திருத்த மசோதான்னு கேட்டால் இது 122வது மசோதா தான் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட மசோதா, சட்ட திருத்த மசோதா. ஓகேவா? அடுத்ததான் ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. அஸ்ஸாம் தான் ஜிஎஸ்டி மசோதாவை முதல்ல ஏற்றுக்கொண்ட மாநிலம். இரண்டாவதாக பீகார். தமிழ்நாடு வந்து 28வது மாநிலம். அதாவது ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு 28வது மாநிலம். ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட ஆர்டிக்கல் எதுனா 268A. எதனால் ஜிஎஸ்டி வந்ததுனால இந்த ஆர்டிக்கல் 268A நீக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் 268Aன்றது சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சேவை வரி சம்மந்தப்பட்டது. சேவை வரியை தான் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரின்னு சொல்லிட்டு மொத்தமாக இதில் கொண்டு வந்துட்டாங்கல்ல, ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த சர்வீஸ் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கலான 268 வந்து நீக்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் இந்த ஜிஎஸ்டி வரினால் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட அட்டவணைகள் எதுனா அட்டவணை 6, அட்டவணை 7. அட்டவணை 6 வந்து அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பற்றின அட்டவணை தான் அட்டவணை 6. அட்டவணை 7 வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதாவது இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பொது பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு 3 பட்டியலாக பிரிப்போம் இல்லையா. ஸோ அந்த பட்டியல் சம்மந்தப்பட்ட அதுலேயும் மாற்றங்கள் ஜிஎஸ்டினால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.